செல் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு இது. ஏன்னா எபிடெர்மிஸ்ல 5 சப்ளையர் சேர்ந்ததுதான் எபிடெர்மிஸ் லேயர். அதே மாதிரி தான் எபிடெர்மிஸ்ல மெயின் 4 செல்ஸ்: கெரட்டினோசைட்ஸ், மெலனோசைட்ஸ், லாங்கர்கன் செல்ஸ் அண்ட் மெர்கல் செல்ஸ். கெரட்டினோசைட்ஸ்ன்றது கெரட்டினை உற்பத்தி பண்ற செல். மெயினா வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி புரோட்டீன் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை உற்பத்தி செய்யற செல் தான் என்னது? கெரட்டினோசைட். ரெண்டாவது மெலனோசைட்ஸ். மெலனோசைட்ஸ்ல தான் 3 டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்கின் டோனை பத்தின்றது. ஃபேர் ஸ்கின்னா, டஸ்கி ஸ்கின் டோனா, இல்லைன்னா மீடியமா, இது வந்து பண்றதுதான் என்னது? மெலனின். அதாவது நம்ம ஸ்கின் ரிலேட்டடா உள்ளது. அடுத்தது லாங்கர்கன் செல்ஸ். இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவர் கொடுக்கறது. இந்த இது கொடுக்க முடிச்சாதான் உங்களுக்கு ப்ராடக்ட் அலர்ஜி ஆகும். ஸ்கின்னுக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ப்ராடக்ட் செட் ஆகாது. யூவி ரேஸ்ல போனாலும் என்ன செய்ய முடியாது, சம் அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் லாங்கர்கன் செல்ஸ் என்னதான் இருக்கும், ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். அடுத்தது என்னன்னா மெர்கல் செல்ஸ். மெர்கல் செல்ஸ்னா நம்மள ஒருத்தவங்க டச் பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீசனை பொறுத்து சன்லைட்டு, கூல், ஹீட்டு, இது எல்லாமே அப்சர்வ் பண்றது, ஒரு டச் ஃபீல் பண்றது எல்லாமே என்னதுதான்? மெர்கல் செல்ஸ். ஸோ எபிடெர்மிஸ்ல இந்த மெயினும் 4 செல்கள். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உற்பத்தி ஆகும். ஒவ்வொரு செல் குறைஞ்சாலும் ஸ்கின் ரிலேட்டடா அதுல என்ன செய்யும்? ப்ராப்ளம் வரும். ஸோ இதுல என்ன செல்ஸ் கம்மியாகுது, எதனால கம்மியாகுது, அப்போ அது ரிலேட்டடா நம்ம கிளைண்டா என்ன செய்யணும்? இன்டேக் எடுக்க சொல்றது, ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ண சொல்றது. ஸோ எந்த செல் வந்து கம்மியா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன செய்யணும்? தெரியணும்.